வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம செஃப்ரியுடைய முகத்தரை கிளிப்பு. செஃப்ரி என்ன மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காரு, இப்போ ஒரு விஷயம் ஜாக்லின் பண்ணிருக்காரு, அது என்னென்ன நடந்திருக்கு, ஜாக்லினோட ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காரு. சோ அது என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி என்ன மாற்றம் இந்த கேம்ல நடந்திருக்கு அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். சோ வர மாமியா கழுத போல ஆன கதையா ஜெஃப்ரி வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னா உண்மை. சோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சோ முதல்ல செஃப்ரி வந்து கடந்த இதுக்கு முன்னாடி வந்த வாரங்கள் எல்லாமே செஃப்ரிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்களை நானும் ஒரு ஆளு. சோ எதனால அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் நம்மள மாதிரி ஒரு ஆளு, ஒரு காமன் மேன்ல இருந்து உள்ள போயிருக்காப்ல. சோ அவர் சப்போர்ட் பண்ணணும் அப்படி சொல்லி நிறைய டைம் நான் லைவ்ல சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் முத்துக்குமார் இவங்களுக்கு எல்லாம் சொன்னதை தாண்டி செஃப்ரிக்கு அதிக டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ரியாவுக்கும் அதே மாதிரி சொல்லியிருக்கேன். ஆனா அப்படி இருந்த செஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி மாறிட்டாரு அப்படின்னா, கடந்த 2 வாரங்களா குறிப்பா பொம்மை டாஸ்க்ல இருந்து இதுதான் செஃப்ரியா, இதுதான் செஃப்ரியோட உண்மை குணமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஃப்ரி மாறி இருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தில்லுமுழு பேச்சு, மாத்தி பேசுற பேச்சுக்கள் ஜெஃப்ரிட்ட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மஞ்சரி எப்படி சொன்னமோ அதே மாதிரி ஜெஃப்ரி அந்த மாதிரி வேலைகள் வந்து பாக்குறாப்ல. இவ்வளவு நாள் கேமரா கான்சியஸ்ல இருந்த ஜெஃப்ரி இப்பதான் கேமரா கான்சியஸ் விட்டு வெளில வந்து மறந்துருக்காப்ல. கேமரா மறந்துட்டு உண்மையை உளறிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறதா உண்மை. சோ போன வாரம் பொம்மை டாஸ்க் வந்து நடந்துச்சு. ஒரு கோவா கேங்குங்கிற ஒண்ணுத்துக்கு ஆகாத உருப்படாத கேங்களை போய் சேர்ந்து தேவையில்லாம பேரை கெடுத்துக்கிட்டு ராணுவ போட்டு அவங்க ரயான் பேச்சை கேட்டுட்டு ராணுவம் அடிக்கிறேன்னு அடிச்சு திருப்பி சேதுபதியில அடிக்கவே இல்லைன்னு சொல்லி சேதுபதி மிரட்டினதுக்கு அப்புறம் இருக்கலாம் சார்னு ஒத்துக்கிட்டு அதை அவன் அத்தனை தடவை வந்து சொல்றான். புரியுதா உங்களுக்கு? ராணுவம் வந்து அத்தனை தடவை வந்து மன்னிப்பு கேட்டான். திருப்பி விஜய் சேதுபதி சொல்றாருன்னா வெளில இருந்து பார்த்துட்டு தானே சொல்றாரு, வீடியோ பார்த்துட்டு தான் சொல்றாரு. அப்ப கூட நம்பிக்கை இல்லையா? இல்ல அதை நம்பல, அவன் அடிச்ச மாதிரி தெரியலன்னு சொல்லி மழுப்பா பாக்குறானே தவிர பட்டிருந்தா சாரிடான்னு ஒரு வார்த்தை கூட போய் ராணுவட்ட வந்து கேட்கல. சோ இது ஒரு ஒஸ்ட் பிஹேவியர் நான் நினைக்கிறேன். இன்னும் இப்போ வரைக்கும் போய் ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா 10 தடவைக்கு 4 தடவைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வந்து சாரி கேட்டு போனா ஜெஃப்ரிட்ட. ஆனா ஒரு தடவை கூட இவனும் சரி ரயானும் சரி போய் சாரி கேட்கல. சோ இதுல இருந்து ஜெஃப்ரியோட உண்மை குணம் என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இது நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. சோ இந்த எக்ஸாம்பிள் இப்ப நடந்த நான் வந்து சொல்லிடுறேன். இப்ப லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்துச்சு. கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து விட்டு கொடுக்காம ஜெயிச்சிட்டாப்ல. பட் சாச்சனா பயங்கர டஃப் கொடுத்தாங்க. டை ஆகி மறுபடியும் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுதான் ஜெயிச்சாரு ஜெஃப்ரி. சரிங்களா? இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கேப்டன்சி பதவிகள்லாம் பிரிச்சு முடிச்சுட்டு எல்லாரையும் அனுப்புறதுக்கு அப்புறம் நம்ம ஜாக்லின் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல. ஜாக்லின் கூப்பிட்டு என்னடா விட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன், ஏன்டா விட்டு கொடுக்கல அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இல்ல நான் விட்டு கொடுக்க தான் ட்ரை பண்ணேன், நான் விட்டு கொடுத்து பார்த்தேன், நான் வந்து டைம் கொடுத்து பார்த்தேன், அவதான் எடுக்கல, நான் ஒரே ஒரு டைம் தான் வந்து இதா எடுத்தேன், மற்ற டைம்லாம் வந்து நான் விட்டு கொடுக்க தான் ட்ரை பண்ணேன் அப்படின்லாம் சொல்றாப்ல. பட் அங்க நடந்தது என்னன்னா, அவரு விட்டு கொடுக்கலாம் ட்ரை பண்ணல. சௌந்தர்யா சொன்னாங்க நீ விட்டு கொடுக்காத, சௌந்தர்யா சொன்னாங்க விட்டு கொடுக்காத, உன்னோட கேமை நீ விளையாடுன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. சரியா? நடந்தது வந்து இதுதான். சௌந்தர்யா சொன்னதுனாலதான் இவரு ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காம போய் விளையாண்டு கேமை ஜெயிச்சாப்ல. சரிங்களா? ஜெயிச்சதெல்லாம் ஓகே. பட் அந்த இடத்துல சாச்சனா டஃப் கொடுத்துருந்தாங்க. இப்ப கூட சாச்சனா ஜெயிச்சிருந்தா இவரு ஜெஃப்ரி என்ன சொல்லியிருப்பாப்ல அப்படின்னா, நான் விட்டு கொடுத்ததுனாலதான் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட கொண்டு போயிருப்பாப்ல. ஜெஃப்ரிக்கு அந்த கேம்ல ஒரு துளி கூட சாச்சனாக்கு விட்டு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லவே இல்லை. அது முன்னாடி சொல்லியிருந்தாப்ல ஓகே தான். சௌந்தர்யா சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறம் கேமுக்கு போகும்போது அந்த எண்ணம் சுத்தமா கிடையாது. ஏன்னா அவர் 3 கார்டை ஜெஃப்ரி சாச்சனா கையில இருந்து இழுத்து புடுங்கினாப்ல. சாச்சனா தொட போடுறப்ப டக்குன்னு இழுத்து புடுங்கினாப்ல. அப்படி நினைச்சிருந்தா விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அதை பார்க்காம கூட இருந்திருக்கலாம். சரியா? பட் அந்த லைட்டா காமரவு இளமரவா இவ வேற என்ன லைட்டா மண்டையை கழுவிட்டா, இருந்தாலும் அதுல பாயிண்ட் இருக்கு அப்படிலாம் சொல்றாப்ல. சோ பயங்கரமா உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஜெஃப்ரி அப்படிங்கிறதா. சோ இந்த இடத்துல வந்து சாச்சனா தோர்த்து இருந்தாலுமே விட்டு கொடுத்துட்டேன்னு வந்து ஆயிருக்கும். சோ தோக்கலனாலும் ஜெஃப்ரி ஜெயிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி கேமுக்காக விளையாண்டாங்கிற மாதிரி ஆயிக்குங்கிற ஒரு கோலை வந்து ஜெஃப்ரி போட்டிருக்காரு அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாருமே நினைக்கலாம் இவன் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்லலடா அப்படிங்கிறத. கேமரா கான்சியஸ் இவ்வளவு நாள் இல்ல இருந்துச்சு, இப்ப இல்லன்னு சொல்றேன் இல்லையா? ஏன்னா அங்க என்ன நடந்துச்சுங்கிறத அவர் மறந்துட்டு மாத்தி பேசிட்டு இருக்காரு. என்ன பேசுறாருன்னா, அவர் புடுங்கினது 3 கார்டு, சாச்சனாட்டு புடுங்கினது 3 கார்டு. வெளில இருந்து பார்த்தவங்க எல்லாருமே பார்த்திருப்பாங்க. பட் அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு கார்டை மட்டும் தான் சாச்சனா கிட்ட இருந்து புடுங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு 4வது கார்டு புடுங்கும் போதே சாச்சனா கையில புடுங்கினார். 4வது கார்டு 6வது கார்டுன்னு நினைக்கிறேன். 6வது கார்டு அந்த கார்டு 5வது கார்டு 3 கார்டுமே வந்து புடுங்கிதான் டக்கு சாச்சனா பார்க்க போவாங்க, டக்கு புடுங்கிதான் எடுத்தாப்ல. விட்டு கொடுக்கறதுனா லக்குன்னு பார்க்காத மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா? சோ நல்லா உருட்டிட்டு தெரியுதா ஜெஃப்ரி அப்படிங்கிறதா. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜெஃப்ரி இந்த மாதிரி உருட்டுறத பத்தியும், சாச்சனா சௌந்தர்யா சாரி ஜாக்லின், சௌந்தர்யா, ரயானு, இந்த கோவா கேங்க பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜெஃப்ரியோட கேம் நல்லா போகும்னு நினைக்கிறீங்களா, இந்த கோவா கேங்கால தரமட்டத்துக்கு போயிரும் நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.